ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுதாங்க சிகப்பு புளிச்சக்கீரைன்னு சொல்கிறாங்க. எனக்கும் தெரியாது. நான் இது அழகு செடி அழகாக பூ பூக்கும் செம்பருத்தி மாதிரி, அதனால் வீட்டில் வச்சுருக்கேன். கடைசி சிகப்பு புளிச்சக்கீரைன்றாங்க. நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன், நெட்டில் அப்புறம் தேடினா அது புளிச்சக்கீரை வெரைட்டின்னு தான் வருது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. கீரையை சும்மா சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் லைட்டாக புளிக்குது. ஆனால் சமைச்சு சாப்பிட்லாமான்னு தெரியல. இங்கே பாருங்கள், அதில் பூவு இப்போ சீசனு எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே எவ்வளோ முக்கு வச்சுருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக அப்படியே பூ நிறைய அப்படியே கொத்தாக பூக்கும், பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்கும். இந்த கீரை யாராச்சும் சமைச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்கள், நானும் சமைச்சு சாப்பிட்டு பார்க்க ஆசையாக இருக்குது. சாப்பிட்லாமான்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஆரஞ்சு கலரு. இதில் என்ன ஃபஸ்ட் டைம் வித்தியாசமாக பூத்துருக்காங்க. செம்பருத்தி கரெக்டான பேர் வந்து வாழையடி வாழைன்றது. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கன்று வச்சா எவ்வளோ கன்று, இது எவ்வளோ இடத்த எடுத்துக்கிட்டு. இங்கே பாருங்கள், ஒரு கண்ணுக்கு கீழே நிறைய தாய் கன்று. நானும் வெட்டி வெட்டி விட்டு எனக்கு அழுத்து போச்சு. இப்போ கூட சிக்கனம்ல பாருங்கள், எல்லா கண்ணும் போயிட்டாங்க. இப்போ எல்லாம் அது வெட்டி விட்டு அது ரெண்டாவது அது மேலேருந்து திரும்ப துளுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 கன்று கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்கறதுக்கு பச்சை பச்சைன்னு இருக்குது. இப்போ ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் ஆசைப்படுறப்பெல்லாம் இலையில தான் சாப்பிடுது. இது வந்து நம்ம பரம்பரை மாதிரி ஒரு கன்று வச்சிட்டோம்னா காலத்துக்கும் போகாது. நல்ல இலை பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. இந்தியாவில் என் தங்கச்சி வந்து ஒரு இலை அவ்வளோ காசு கொடுத்து, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இலையில் சாப்பிட்றது. கடைசியில் இப்போ தான் கன்று வாங்கி வச்சுருக்குறான். 150 ரூபாய் 3 வாழைக்கன்று வாங்கி வச்சுருக்கேன் நான். நீங்கள் பாருங்கள், இது என்ன மரம்னா லோங்கானி. இது லோங்கானி விதை போட்டு வந்துட்டுருக்கு. இது ஒரு மாங்காய் மரம், இது நாட்டு வெரைட்டி. இங்கேயும் ஒரு செம்பருத்தி கன்று, இது ரோஸ் கலர் செம்பருத்தி. சும்மா கார்டனில் உட்காந்துக்கிட்டு டீ குடிக்கிறப்ப பார்க்கலான்னு வச்சுது. இங்கே பாருங்கள், பப்பாளிக்கு பஞ்சமே இருக்க மாட்டேது. விதை போட்ட உடனே எங்கே பார்த்தாலும் போடுற இடத்துலலாம் துளுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த பசலைக்கீரை, இங்கே ஒரே செடி தான் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், அந்த விதை வெடித்து வெடித்து பட்டு எவ்வளோ கன்று, எவ்வளோ கிள்ளி கிள்ளி போடுறதுனே தெரில, மனசும் வர மாட்டுது. பாருங்கள், ஊர்பட்ட பப்பாளி சாப்பிட்டுட்டு விதையை போட்டோன்னா அது அப்படியே வந்து, இது பேஷன் ஃப்ரூட்ஸ் செடி. சிக்கனோனில் போயிடுச்சு, இப்போ தான் வெட்டி விட்ருக்கேன். கீழேருந்து துளிர் வருது. இதுமாதிரி ரோஜா செடி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன்ப்பா.